தலைவணங்கி ஒரு நிமிஷம் ஆவியானவரின் அருளை தேடுவோம். அன்பின் ஆவியானவரே, உம்மை வெளிப்படுத்தவும் உம்மோடு எங்களை உறவு கொள்ள செய்யவும் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற உமது தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் காலை வேளையிலும் இந்த மகத்துவமான கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் தியானிக்கும் வேளையில் எங்கள் மனங்களை நீரே ஒளிர்விக்க நாங்கள் மன்றாடுகிறோம். இருள் அடைந்த எங்கள் மனங்கள் உலக சிந்தையினாலே ஆட்கொள்ளப்பட்ட எங்கள் சிந்தைகள் விடுதலையாக்கப்பட்டு உம்முடைய மகிமையை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் என்னுடைய செய்தியின் தலைப்பு யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14 வசனத்தின் பிந்தின பகுதியை உட்கொண்டது. அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த சுவிசேஷத்தை யோவான் பத்மோஸ் தீவிலே மகிமைப்படுத்தப்பட்ட தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற கிறிஸ்துவை தரிசித்தவனாக இதை எழுதுகிறான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். யோவானுடைய 3 நிருபங்கள், பின்னர் யோவானுடைய வெளிப்படுத்தின விசேஷம், பின்னர் யோவான் சுவிசேஷம். அந்த வரிசை ரொம்ப முக்கியம். இங்கு யோவான் குறிப்பிடுகிற அந்த கூற்று மிக மிக பெரிய ஒரு அதிசயமான காரியம். அவருடைய மகிமையை கண்டோம். இந்த யோவான் அன்பான சீஷன் என்று அழைக்கப்பட்டவன். யோவான் இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய தங்கையின் மகன். அப்ப ஆண்டவராகிய இயேசுவுக்கு சித்தி பையன். மற்ற எல்லா சீஷர்களை விட ஆண்டவராகிய இயேசுவை மிக நெருக்கமாக அறிந்த ஒரு நபர். ஆனால் இந்த யோவான் எப்போ சொல்லுகிறார்? தன்னுடைய 95வது வயதிலே பத்மோஸ் தீவிலே மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவை வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்திலே தரிசித்த பிற்பாடு அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லுகிறார். ஏதாச்சும் புரிஞ்சிடுச்சிங்களா? உங்களுடைய என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை திரும்பி பாருங்க. எத்தனை வருஷம் நீங்க கிறிஸ்தவர்கள்? எத்தனை கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கிறீங்க? நீங்களாம் மகிமையை கண்டிட்டீங்களா? இல்ல, யூ மஸ்ட் பி சீரியஸ். எதுக்கு இந்த ஆராதனை நடத்திட்டு இருக்கணும்? பல கஷ்டப்பட்டு. நீங்கள் கிறிஸ்துவின் மகிமையை கண்டீர்களா? அதாங்க கேள்வி. எதுக்கு இந்த ஆராதனை? ஒரு அருமையான பாடல்கள் இல்லையா? சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், அதெல்லாம் கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் 1 மாசம் ஆகுது சார் வாங்கிடுச்சு, அது எப்படி போட்டு தானே ஆகணும், அதனால போட்டுன்னு வந்துக்கிறேன் சார். ஓஹோ, என்ன சார் டெக்கரேஷன் அவ்வளோ சிறப்பா இல்லையா? 1 மாசமா ஓடி இருக்குது இந்த டெக்கரேஷனு. நான் தூங்கிட்டீங்களா? ஓஹோ, அதுக்கு வந்துக்கிறீங்க இல்லைங்க? எதுக்கு வந்துக்கிறோம் நம்ம? எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவின் மகிமையை காணாதவர்கள் கிறிஸ்துவை தொழுது கொள்ளவில்லை. சும்மா வேஸ்ட் பண்ணாதீங்க டைம். 2 அதிகாரத்தில் மீகாவின் தீர்க்க தரிசனத்தை வாசித்த ஆசாரியரும் பிரதான ஆசாரியரும் அதை கேட்ட ஏரோதும் எருசலேம் நகரத்தாரும் போய் தொழுது கொண்டார்களா? என்ன பைபிள் படிக்கிறீங்க நீங்க? சரி, லூக்கா 2 அதிகாரத்துல இந்த மேய்ப்பர்கள் எல்லாம் போய் சொன்னாங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற எல்லாம் அச்சு பொருந்து ஓடினாங்களா? ஓடினாங்க. உங்க பைபிள்ல போட்டிருக்குதே. ஐயோ, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைங்க. அந்த மாதிரிதான் நீங்களும் சும்மா பாரம்பரியத்துக்கு வந்துக்கின்னு போயின்னு மெட்ராஸ் பாஷையில இதெல்லாம் வேலைக்காவாதுங்க. சகோதர சகோதரிகளே, மகிமையை காணாதவர்கள் அவரை தொழுது கொள்ள முடியாது. அவரை தொழுது கொள்ளாதவர்கள்
அவருடைய ஆளுகைக்கு தங்களை ஒப்பு கொடுக்க முடியாது. அவருடைய ஆளுகைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதவர்கள் அவருடைய சித்தத்தை இந்த பூலோகத்திலே செய்ய முடியாது. இப்ப நம்ம எதுக்கு வந்துக்கிறோம்? சார், நாங்க சித்தம் செய்ய மாட்டோம், அவருடைய ஆளுகை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, அவரை தொழுது கொள்வது எங்களுக்கு முக்கியம் கிடையாது, நீ ஆராதனை நட்டு நிற்பா. உண்மை ரைட்டுங்க, மிகச் சரியான ஒரு மனநிலை. சரிங்களா? கொஞ்சம் புரிஞ்சிடுச்சிங்களா? பிரியமானவர்களே, என்றைக்கு மனிதன் கடவுளின் உறவை இழந்தானோ அன்று முதல் கடவுள் தமது வருகையை மனிதனுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். முழு வரலாறும், வேதத்தின் முழு வரலாறும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டு இருந்தது. சரிங்களா? குறிப்பாக உடன்படிக்கை மக்களாகிய யூதர்களுக்கு தம்முடைய தீர்க்க தரிசிகளின் மூலமாக மேசியாவின் வருகை மோசேயின் காலம் முதல் மிக மிக தெளிவாக அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? ஆக வெளிப்பாட்டின் மூலம் கடவுள் தமது மகிமையை மனிதனோடு பகிர்ந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, நீங்கள் லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு காபிரியேல் தூதன் கன்னி மரியாளிடத்திலே அறிவித்த கூற்று, அவர் உன்னதமானவர் எனப்படுவார், தாவீதின் சிங்காசனம் அவருக்கு அருளப்படும். ஆக தாவீதின் அரச குலத்தின் மூலமாக கடவுள் யூத மக்களை மிகச் சிறப்பாக அவர் நடத்தினார். யூத குலம் அழிந்து போகவில்லை, தாவீதின் வம்சம் அழிந்து போகவில்லை. ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. ஆனால் யோசேப்பையோ மரியாளையோ தாவீதின் வம்சமாக சமுதாயம் அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. சரிங்களா? ஆக தேவனுடைய மகிமை தொடர்ந்து தம்முடைய கிருபையினாலே மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து மனிதன் அந்த வெளிப்பாட்டை அவன் அசட்டை செய்து கொண்டே இருக்கிறான். அந்த பாவத்தை நீங்களும் நானும் செய்யக்கூடாது. அவ்வளவுதான் உண்மை. ஆண்டவராக இயேசு பிறந்த பொழுது மாபெரும் நட்சத்திரம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். உலகமெங்கும் பார்த்தாங்க, இஸ்ரவேல் மக்கள் பார்த்தாங்க, எருசலேம் குடிகள் பார்த்தாங்க. யாராச்சும் யோசனை பண்ணானா என்னடா நட்சத்திரம் இல்லை இல்லைங்களா? ஆனா அந்த ஞானிகள், புற இனத்தவர்கள் தான் அந்த மகிமையை கண்டு பாலனை தொழுது கொண்டார்கள். சரிங்களா? இன்னும் கருமையானவர்களே, என்ன சார் கிறிஸ்துவின் பிறப்பின் மகிமை? கன்னி மரியாள் ஒரு பாவியின் சரீரத்தில் எப்படி பரிசுத்தமானது உருவாக முடியும்? லூக்கா 1:35 பாருங்க. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. தேங்க்யூ சிஸ்டர். ஏதாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுங்க? இல்ல புரிஞ்சிடுச்சா? உண்மையாக ஒரு தீமையான ஒரு பொருளில் இருந்து எப்படி பரிசுத்தம் பிறக்க முடியும்? பிறந்தது. Sinless baby was conceived in a sinful womb. புரிஞ்சுதா? போய் வீட்டில் போய் சிந்தனை பண்ணுங்க. சும்மா பிரியாணி ஆக்கி சாப்பிட்டுன்னு கொட்டாய் ஊட்டின்னு டான்ஸ் பார்த்துன்னு இருக்காதீங்க. புரியுதா? ஆமா, என்னுடைய என்ன வயசாகி போச்சுங்க. எனக்கு 36-37 வருஷமா கிறிஸ்துமஸ் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கா பண்றேன். இப்படியே போயின்னு இருக்குது வாழ்க்கை. ஏதாச்சும் புரிஞ்சிடுச்சுங்க? ஒரு தீமையில் இருந்து ஒரு அதிசயமான பரிசுத்தத்தை பிறப்பிக்கிற மகிமையை கண்டோம். சரிங்களா? மரியாளுக்கே தான் பெற்றெடுத்த குழந்தை பெற்றுட்டான் மரியாள். ஆனா அவரு கடவுளா மனிதனான அவளுக்கே தெரியாது. தெரியும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும்? யோசனை பண்ணுங்க, எப்படி தெரியும்? அதனால்தான் இந்த மேய்ப்பர்கள் சொன்னாங்க, இன்று
மரியாள் தடுமாறி கொண்டிருக்கிறார். இந்த குழந்தை தெய்வமா மனிதனா? ஆக பூரண தெய்வத்தையும் பூரண மனிதத்துவத்தையும் உள்ளடக்கி இருக்கிற ஒரு அதிசய குழந்தை. மரியாள் குழந்தை அவதாமா பெத்து எடுத்தா, அவளுக்கே தெரியாது. ஏதாச்சும் உங்களுக்கு புரியுதா? புரிய முயற்சி செய்தீங்களா? இவள் இப்படி தடுமாறி கொண்டிருக்கிறப்பதான் அந்த மெய்ப்பர்கள் வந்து சொல்ற, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். அது ரொம்ப முக்கியங்க. இன்று இயேசு என்னும் குழந்தைன்னு சொல்லல. புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்கிற சொல் எப்பொழுதுமே மனிதத்துவத்தை குறிக்கின்ற சொல். கிறிஸ்து என்கிற சொல் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறிக்கிற சொல். புரியுதுங்களா? ஆக இன்று இயேசு பிறந்தார் என்று மெய்ப்பர்கள் சொல்லவில்லை, தேவ தூதர்கள் சொல்லவில்லை. இன்று கர்த்தராகிய பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தர், யெகோவாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்கு பிறந்திருக்கிறார். ஆக பிறந்திருக்கிறவர் பூரண தெய்வமானவர் என்பதை ஒன்னும் மரியாத மெய்ப்பர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். மகிமையை கண்டார்கள், தரிசித்தார்கள், தொழுது கொண்டார்கள், துதித்தார்கள், அறிவித்தார்கள். நம்ம ஏதாச்சும் செய்ய போறோம் இன்னைக்கு? இல்லை, நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்ப எப்படி நீங்க மகிமையை கண்டீர்கள் சொல்றது? சரிங்களா? ஒரு மனிதன் என்று சொல்லும் பொழுது யூத கணிப்பிலமா பாடி அண்ட் சோல், சில நேரத்தில் பாடி சோல் அண்ட் ஸ்பிரிட்னு சொல்றோம். பட் பாடி அண்ட் சோல் தான் பழைய ஏற்பாட்டின் யூத கண்ணோட்டம். ஒரு மனிதனை பற்றி பிறந்த குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு சரீரம் உண்டு, ஒரு ஆத்மா உண்டு. இதுல எது தெய்வீகம், எது மனுஷீகம்? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதான் அதிசயமானது. அவர் நாமம் அதிசயமானவர். எங்கு தெய்வீகத்தை பிரிப்பீங்க, எங்கு மனுஷீகத்தை பிரிப்பீங்க? Can you do that? அவர் மகிமையானவர். சரிங்களா? மூன்றாவது நாம் வாசித்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே இல்லைங்களா, 7ஆம் வசனத்திலே, பிலிப்பியர் 2:7 தம்மை தாமே வெறுமையாக்கினார். பல முறை படிக்கிறோம், கேட்கிறோம், ஆனா அது புரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்யறோம். சர்வ வல்லமையுள்ள கடவுள் ஒரு பலவீனமான பெண் மரியாள், இல்லையா? ரொம்ப பலவீனமான ஒரு பெண்ணின் ஆதரவு, அரவணைப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதலுக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். சர்வத்தையும் படைத்தவர், அவராலே என்று ஒன்றும் உருவாகவில்லை. அப்படிப்பட்ட மகிமையின் தேவனானவர் ஒரு பலவீனமான பெண், அவளுடைய கேர்ன்னு சொல்றோம் ஆங்கிலத்தில், கேர், ப்ரொடெக்ஷன், கைடன்ஸ், லேர்னிங். அந்த குழந்தை கத்துக்குது தாய்கிட்ட. சர்வத்தையும் ஆளுகிறவரும் சர்வத்தாலும் போற்றப்படுகிறவரும் சர்வ ஞானமுடையவரும் ஆகிய மகிமையின் தேவனானவர் தன்னை வெறுமையாக்கினார். அவருடைய மகிமையை கண்டோம். சரிங்களா? தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், 7ஆம் வசனத்தின் பிந்தின பாகம் 8ஆம் வசனத்தின் முந்தின பாகத்திலே, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார், அடிமையின் ரூபம் எடுத்தார். 33 ஆண்டுகள் ஆண்டவராக இயேசு இந்த பூமியில வாழ்ந்தார் என்று நாம சரித்திர வாயிலாக அறிகிறோம். இந்த 33 ஆண்டுகள் அவர் கடவுள் என்பதை மறைத்து வைத்திருந்தார். சரிங்களா? அவருடைய மகிமையை மறைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை எப்படி கூப்பிட்டாங்க? யோசேப்பின் மகன்னு கூப்பிட்டாங்க, தச்சன்னு கூப்பிட்டாங்க, கலிலேயாவில் இருந்து வந்த ஒரு பரதேசின்னு சொன்னாங்க, இவன் ஒரு பெயல்செபுல்னு சொன்னாங்க, தன்னை ராஜா என்று சொல்லுகிற ஒரு எத்தன்னு மக்கள் சொன்னாங்க, இவன் தேவதூஷணம் சொல்லுகிற ஒரு மனிதன், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். பிலாத்துவினிடத்துல இவன் ஒரு தேச துரோகி
இவனை சிலுவையில் அறையும் என்று ஒப்பு கொடுத்தார்கள். இத்தனை பேருக்கும் கிறிஸ்துவின் மகிமை ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? தெரிஞ்சது. பிரியமானவர்களே, நம்ம தெரிஞ்ச மாதிரி நம்ம உட்கார்ந்துக்கிறோங்க இல்லைங்களா? அதே ரோமர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் ஒரு முக்கியமான குறிப்பை சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதே கருத்தை சொல்கிறார். ரோமர் 11:8 பாருங்க. கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். சும்மா நான் பண்டிகைக்கு வந்தேன் சார், பாட்டெல்லாம் கேட்டேன் சார், ரொம்ப நல்லது சார். காணாதிருக்கிற கண்கள், கேளாதிருக்கிற காதுகளோட நீங்க ஏச்சியா போயினே இருக்கலாம், நோ ப்ராப்ளம். புரிஞ்சுதுங்களா? அவருடைய மகிமையை நாம் கண்டிருக்கிறோமா? சரிங்களா? ஆக அவருடைய அதாவது மனித வாழ்க்கை முழுமையும் அவர் தெய்வீகமானவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் தேவனுக்கு சமமானவர் என்பதை சீஷர்கள் உட்பட ஒருவரும் அறியவில்லை தான் உண்மை. அதனால மறுதளிச்சாங்க சீஷர்கள். யோவான் உட்பட மறுதளித்தார். நீங்க சும்மா வேகமா படிச்சிடாதீங்க. யோவான் உட்பட இயேசுவை மறுதளித்தார்கள். சரிங்களா? அவருடைய மரணத்தை நம்ம ஒரு நிமிஷம் திரும்பி பார்ப்போம். மரணத்திலே நம்ம பல முறை கேள்விப்பட்டிருக்கோம். ஜீசஸ் வாஸ் விக்டிமைஸ்ட். அரசியல் தலைவர்களினாலே, சூழ்நிலைகளினாலே, யூத மத தலைவர்களினாலே பலி கடாவாக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார்னா அன்றைய சூழ்நிலையில மக்கள் புரிந்து கொண்டார். அதான் இந்த சிலுவையில் அவர் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி என்கிற மகிமையை யாராச்சும் ஒருத்தர் உணர்ந்தாங்களா? அவர் இல்லைங்களா பாவ பரிகாரியாக, மோசையினால் முன்னறிவிக்கப்பட்ட பஸ்காவாக, பாவ பரிகார பலியாக அவர் மரிக்கிறார் என்பதை அறிந்திருந்தார்களா? அது மாத்திரமல்ல, மரணத்துல ரொம்ப அதிசயமான ஒரு உண்மைமா திரும்பியும் நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். அதாவது தெய்வமாக அவர் மரிக்க முடியாது, ஆனால் மரித்தார். கரெக்டுங்களா? இது ஒரு மகிமை. சாக முடியாதவர் சாவை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அதான் மகிமை. அடுத்தபடியாக 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார், மரணத்தை வென்றெழுந்தார். வென்றெழுந்தவர் இல்லைங்களா மரணத்தின் மீது ஆளுகை உடையவர் என்பதை நிரூபிக்கிறார். சரிங்களா? மறுபடியும் அவர் பிதாவின் சமூகத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டு மகிமைப்படுத்தப்படுகிறார். அந்த மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை தான் யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே பத்மு தீவிலே காண்கிறார். அவருடைய மகிமையை கண்டோம். சரிங்களா? அதோடு நின்று விடவில்லை. அந்த கிறிஸ்து தான் அவருடைய பிள்ளைகளாகிய தம்முடைய மக்களின் இதயங்களில் வாழுகிறார். கிரைஸ்ட் லிவத் among his people, among his body. திருச்சபையாகிய சரீரத்திலே கிறிஸ்து வாழுகிறார். ஏதாச்சும் புரியுதுங்களா? அதனால்தான் அவர் சொன்னார், தோ உலகத்தின் முடிவு பிறந்த நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவனாக. எந்த கிறிஸ்து மகிமைப்படுத்தப்பட்டாரோ அந்த கிறிஸ்து திருச்சபையாகிய சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை அனுபவிக்கிறவர்களாக தான் இப்ப நம்ம அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவருடைய மகிமையை கண்டோம். சரிங்களா? தொடர்ந்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் என்னமா எழுதுறாரு? 12ஆம் வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே
நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற யாருங்க படுவா? மகிமையை கண்டவரே. மீதி பேரு கரெக்டுங்களா? அவருடைய மகிமையை காணாதவர்கள் அவருடைய ராஜரீக வல்லமைக்கு தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார் இல்லையா? அதாவது கடவுளுடைய ஆளுகையை வெள்ளம் வந்துச்சுன்னு ஒப்பாரி தான் உங்களால வைக்க முடியும். ஐயோ அப்படி ஆயிடுச்சு, ஐயோ அது போயிடுச்சு, ஒப்பாரி நீ தானே ஒப்பாரி வைக்கிற, எல்லாரும் தான் வச்சுருக்கிறான். அந்த வெள்ளத்தின் மத்தியிலும் தேவனுடைய ஆளுகை என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பாதுகாப்பு என்னோடு கூட இருக்கிறது. கிறிஸ்து என் பரிகாரியாக அவர் எனக்கு போதுமானவர் என்கிற கருத்தை சொல்லவே முடியாது. You never understand the rule, the reign of Christ. ஐயோ அப்படி ஆயிடுச்சு, ஐயோ அப்படி ஆயிடுச்சு, பொலிமினே புரியுதுங்களா? அவர் ஆளுகிறவராக உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 13வது வசனத்தில் அவரே தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும், ஆமா அது மரியாளா இருக்கலாம், மரியாள் தன்னுடைய சித்தம், தன்னுடைய உடல், தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு விசுவாசத்தினாலே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். மகிமையை கண்டோம். எதற்கு? கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது. கிறிஸ்துவை தரிசித்தோம். எதற்கு? அவர் சித்தம் செய்வது. கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறோம். எதற்கு? ஏதாச்சும் கிடைக்கணும், அவரை தொழுது கொள்வது. தலைவனிக்கு நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மகிமையின் தேவனே, முது ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் எங்கள் மீது நீர் அன்பு கூர்ந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வெளிப்படுத்தப்பட்ட உம்மை விசுவாசத்தினாலே நாங்கள் தரிசிக்க, விசுவாசத்தினாலே உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்க, விசுவாசத்தினாலே உம்முடைய பரிசுத்தம் சித்தம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, மீட்டுக் கொள்ளப்பட்ட எங்கள் வாழ்க்கை இந்த உலகத்துக்காக அல்ல, அழிந்து போகிற பொருளுக்காக அல்ல, மகிமையின் தேவனாகிய உம்மை அறிவதே நித்திய ஜீவன் என்று நாங்கள் அறிந்து இந்த மகிமையை காணவும் தரிசிக்கவும் உம்மோடு இணைக்கப்பட்டவர்களாக உம்முடைய பரிசுத்த வாழ்க்கை வாழவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய திருக்கரத்திலே எங்களை ஒப்படைக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.